அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இப்போது ஜோதிடமும் ஆன்மீகமும் மருத்துவமும் ஜோதிடமும், நீர் மருத்துவ ஜோதிடம், நிறைய விஷயங்கள் இருக்கு. உலகத்துல நிறைய பேர் ஆவிகளோட பேசுறத பத்தியும் ஆவிகளை பற்றிய ஆராய்ச்சியும் நிறைய செய்யறாங்க. உண்மையிலே ரிக், யஜு, சாம, அதர்வண வேதம் என்று நான்காக பிடித்தாலும் ரிக், யஜூர்ல பெரும்பகுதி தெய்வங்களை பற்றி ரிக்ல எதுவுமே சொல்லல. யஜூர் வரும்போதுதான் அம்பாள் அப்படி வருது. சாம வேதத்துல பூரா பாடல்களா இருக்கு. அதர்வண வேதத்துல பூரா எதிரிகளை நசுக்குவதற்கு, எதிரிகளுடைய ஆபிசார பிரயோகங்கள் அதை பத்தி செய்யறதுக்கு, சிலர் ஆவிகளோட பேசுறத பத்தி சொல்றாங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில 62 வயசாச்சு. நான் கேரளால இல்ல, உலகத்துல 70 நாட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். 11 பத்திரிகைக்கு ஜோதிட பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு ஜோதிட நேத்திரான்னு ஒரு பத்திரிகை நடந்துகிட்டு இருக்கு. ஜோதிஷ அமிர்த கலசம்னு ஒரு 3 வால்யூம் புக் எழுதியிருக்கேன். இன்னும் 2 வால்யூம் புக் வரும். பூரா பரிகாரங்களை பற்றி தான், ஒன்லி ரெமிடிஸ். அந்த ரெமிடிஸை பத்தி நான் சொல்லும் போது சிறந்த பரிகாரங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இன்று என்னுடைய குருநாதர் எர்னியல் திரு கோபாலநாசான் அவர்களை பற்றி அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வாங்கிட்டு தான் இதை நான் சொல்றேன். நான் வாழ்க்கையில படித்தது, பண்பாளனானது எல்லாமே அவரால் தான். இந்த பிச்சை எனக்கு அவர் போட்ட பிச்சை. அட்சய பாத்திரத்துல பிச்சையை போட்டார். அதனாலதான் நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுவரை இந்த சேனலுக்குள்ள நான் வரல, இப்பதான் முதல்ல வர்றேன். எல்லாரும் ஆன்மீகத்தை பத்தியும் ஜோதிடத்தை பத்தியும் பேசுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 12,000 பேர் என்ன படிச்சிருக்காங்க. இப்பயும் வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குண்டான வகுப்பு இளநிலை, முதுநிலை, எல்லா விஷயத்துக்கும் பரிகாரம் இருக்கு. அதுல சோழி பிரசன்னம் ரொம்ப கூர்ந்தது, அதுல அஷ்டமங்கல பிரசன்னம், தேவதா பிரசன்னம், ஆருட பிரசன்னம், ஆத்மா பிரசன்னம். ஒரு ஆத்மா நின்னா அவங்கள பத்தி சொல்றது, அவங்க வீட்டுல பேர்களை சொல்றது, இந்த மாதிரி ஆத்மா பிரசன்னம், புண்ணியமுத்து பிரசன்னம், குண்டிமணி பிரசன்னம், இப்படி நிறைய பிரசன்னங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை பத்தி பேச போறேன். வெற்றிலை பிரசன்னம். இன்னைக்கு ஒரு வகுப்பு எடுத்தேன். இந்த வெற்றிலையில நேரம் வச்சு போடலாமா, இல்ல வெத்தலையை கிழிச்சிட்டு போடலாமா, இந்த வெத்தலைக்கு 12 ராசி எப்படி பாக்குறது, நம் கை ரேகை, இந்த உள்ளங்கை ரேகை எதுக்குள்ள வெத்தலையில இருக்கு, எந்த ஸ்பாட்ல இருக்கு, அது எத்தனாம் பாவத்துல பாக்குறது, வெத்தலை கொண்டு வருவங்களை எப்படி பாத்துக்கிறது. ஒரே ஒரு விஷயம்தான். ஈரோடு 14 லோகங்கள், ஊர்லோகம், போர்லோகம்னு இப்படி 14 லோகம் இருக்கு. இதுல இந்த 14 லோகத்துல நாகலோகம்னு ஒண்ணு இருக்கு, 15வது லோகம். அதுதான் அதர்வண வேதத்துக்குள்ள அதிகமா வரும். ஏன் மகாபாரதத்துல அது வரலையான்னு சொல்லுவாங்க. களப்பலி கொடுக்கும் போதுதான் அதை பத்தி தெரியும். அர்ஜுனனுக்கும் நாககன்னிக்கும் பிறந்தவனே அரவான் என்னும் ஒரு பையன் இருக்கான், அவனை களப்பலி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதிர் ரோமம் முளைச்சவங்களுக்கு தான் அந்த களப்பலி கொடுக்குற சக்தி இருக்கு. அதுக்கு துரியோதனன் இருக்கார், கர்ணன் இருக்காரு, இங்க அர்ஜுனன் இருக்காரு. அவருடைய பிள்ளை ஒருத்தன் நாககன்னிக்கு பிறந்தவனு தான் அரவான் கொண்டாந்து அவனை தான் கழுவேத்துறாங்க. அந்த கழுவேற்றும் போது அம்மாதியை தான் மாற்றி வைக்கிறார் கடவுள். நம்ம என்ன செஞ்சாலும் கடவுள் ஒருத்தருக்கு துணை இருந்தா நம்மளால அதை ஜெயிக்க முடியாதுங்கிறத காட்டுறாரு. அப்ப சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டுக்கு வரும்போது அம்மாசி வந்தது. ஆணுக்குள் பெண் அடக்கம் என்பதையும் உணர்த்துகின்றது. அந்த 3 நாட்கள் அமாவாசையா வருது. போலீஸ்ல சொன்னா டார்க் நைட்டு சொல்லுவாங்க. அந்த 3 நாள் கண்டிப்பா இந்த சந்தேக கேஸ் போடுவாங்க, கூட்ட பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு டார்க் நைட் கேஸ் போடும்போது அந்த 3 தினங்கள் அவங்க கம்பல்சரியா ரவுண்ட்ஸ் வரணும். அது இந்தியாவில இல்ல, உலகம் பூரா இருக்கு டார்க் நைட். இந்த நைட்ல தான் பேயை பத்தி ரொம்ப பேசுறாங்க. இந்த பேய் பிசாசுகள் புள்ளி சூன்யம்லாம் உண்டா அப்படின்னா கண்டிப்பா உண்டு. அதர்வண வேதத்தை கரெக்டா ப்ரொசீஜர் பண்ணி அதுல ரொம்ப சிறப்பா செய்யணும். நான் வணங்கும் கடவுள், நான் மயான ருத்ரத்தை தான் வணங்குறேன். எனக்கு ஒரு அம்பாள்,
அந்த தேவி துர்க்கை பணி செய்கின்றாள். அவளோட நான் ஓடுறேன். அந்த விஷ்ணு என்னும் மாயா சக்தி எப்பவுமே பகவான் கிருஷ்ணனை கும்பிட்டா துர்க்கை தெரிஞ்சிட்டான்னா விஷ்ணு துர்கா, அதுல சங்கு சக்கரத்தோட தெரிஞ்சிச்சுன்னா அதான் துர்க்க மாயா. மாயா சக்தி தான் உலகத்துல மிகப்பெரிய சக்தி. அப்ப அகர்வ உலகத்துக்குள்ள நாம வரும்போது கண்டிப்பா நமக்கு அந்த சக்தி தேவை. இப்ப அகர்வ உலகத்தை பத்தி நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய ஜோதிடத்துல சொல்றாங்க. உண்மைதான். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது ராகு என்னும் கிரகம் தன்னுடைய சொந்த ஜாதகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது சந்திரன் அதுல கிராஸ் ஆகும் போதெல்லாம் மனவர்களுக்கு பயம் வரும். அதைத்தான் அந்த அகர்வலகத்துல எடுத்து பயன்படுத்துவாங்க. இந்த அகர்வலகத்துல என்னென்ன பயன்படுத்துறாங்க? பெரும்பகுதி கேரளால கடுவாமூர்த்தின்னு ஒண்ணு இருக்கும். அது ரொம்ப ஒரு அப்படியே ஆளை தூட்டி போற மாதிரி. மல்லங்கருங்காலி, சம்ஹார இசக்கி, இதோட சொன்னா ரக்தேஸ்வரி, இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு தெய்வத்தை வச்சிருப்பாங்க. அந்த தெய்வத்துக்கு அவங்க பூஜை பண்ணும்போது அவங்க செய்யக்கூடிய அந்த கரெக்டான ப்ரொசீஜர் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். நம்ம நினைக்கிறோம் ஒரு நோயாளி படுத்திருக்காரு, அந்த நோயாளியை எழுப்பி விடணும், மரணப்படுக்கையில ஆஸ்பத்திரியில இருக்காரு. நானு சிதறால ஐயா வாசுதேவன் நாயிட்ட கேட்கும்போது அவர் மயானத்துக்குள்ள ஒரு பிரேதம் புதைக்கப்பட்ட இடத்துல ஒரு செம்பை வச்சு ஒரு 5 சேவல் அறுத்து ரத்தத்தை நிறைய ஊற்றி ஒரு மந்திரம். அது என்ன? அந்த மந்திரத்தை எப்படி கூப்பிடுறாரு? தானியத்தை கூப்பிடுறாரு. அதை கூப்பிட்டு அதை மேல கட்டி அப்படியே போச்சு மூடிட்டு வந்தாரு. அந்த பேச முடியாம இருந்தோர் மறுநாள் பெட்ல இருந்து எந்திரிச்சு வராரு. அப்ப இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? இதெல்லாம் நடந்தவங்க உயிரோடு இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இப்படி எல்லாம் செஞ்சாங்க. இப்ப ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கான், அவனுக்கு என்ன செய்யறாங்க? சனி பகவானை போய் பூஜை பண்ணுவாங்க. அவனை படுக்க வச்சு ஒரு மண்பானை நிறைய சோறாக்கி அதுல எருக்களம் செடியை ஒடிச்சிட்டு அந்த மனிதனுடைய உருவத்தை மாதிரியே ஒரு உருவம் செஞ்சு அவனை படுக்க வச்சு அந்த மனிதனுடைய உடம்பை அளந்து, என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், அதுல என்ன செய்வாங்கன்னா மயானத்துல கூட அந்த சனி பகவானுக்கு முன்னாடி சாப்பாடு வச்சுட்டு அந்த இந்த இலையை கொண்டு போடுவாங்க, எருக்களம் செடியை அது மேல போட்டு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வச்சு மயானத்துல 9 இன்ச்சு வரையும் கம்பியை ஸ்தாபிப்பாங்க. 1 இன்ச்சு என்பது 1 அடி உயரத்தை எடுக்கக்கூடாது. நீங்க எத்தனை அடி உயரம் இருக்கீங்களோ அத்தனை அடி உயரம். செவ்வாய் சரியில்லாமல் இருந்தால் 9 இன்ச்சு உயரத்துக்கு தலைமாட்டுல சாதிப்பாங்க. மார்புல சாதிச்சா மரணம் அடைஞ்சிடும். தலையில சாதிச்சுட்டாங்கன்னா அந்த விஷயத்துல கண்டிப்பா அவனை பிடிச்சிக்கிறது. இதெல்லாம் நான் அனுபவபூர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே ஒரு முறை ஒரு பெரும் பிரச்சனை வரும்போது ஐயா வாசுதேவன் நாயர் அதை 2002 செஞ்சு கொடுத்தார். அன்னைக்கு தேதிக்கு எனக்கு இளம்பிராயம் தான், நடக்க முடியல. அப்பதான் அவர் சொல்லி கொடுத்தாரு, இப்படி போகக்கூடாதுப்பா, இப்படி போ, அப்படி சொல்லி கொடுத்தாரு. அந்த உயிர் ஆன்மாவை பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? அந்த சேவலை எடுத்து அதுக்கு ஈமக்கிரியை செய்யறாங்க. உயிரோடு இருக்க சேவலுக்கு வாய்க்குள்ள அரிசி போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கு காலி பாட்டு பாடி அது தட்டு நீருன்னு சொல்லுவாங்க கேரளால. அந்த தட்டுல வச்சு அந்த பொருள்கள்லாம் தூக்கி வானத்துல வரும்போது மதுவையும் கொடுக்குறாங்க. ஒரு பந்தத்தை பிடிச்சி தென்னை மட்டையில ஒரு இதை எடுத்து அந்த பூமுடின்னு சொல்லுவாங்க, அதை வெட்டி எடுத்து அதுலதான் பந்தம் ஊற்றுவாங்க. அந்த துணி காடா துணியா தான் இருக்கும். அதுல நெய்யை வச்சு போட்டு அந்த இழுப்பெண்ணையை போட்டு அதுல குங்குளி வச்சு அடிப்பாங்க. ஆஷா பந்தம் பரம். இதெல்லாம் அதர்வணத்துல ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா இந்த அதர்வணத்தை பத்தி படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி தரேன். இந்த அதர்வண வேதம் என்பது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட். இதுல சாம வேதம் படிக்கும்போது பாருங்க 4 பக்கம் கொட்டியிருப்பாங்க. அதுல எந்த உறுப்புலன்னு தாண்டதோ அவ அந்த இடத்துல செத்து போயிடும். இதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்தது. இன்னைக்கு அர்த்த ஜாமம் 12 மணிக்கு இதை எடுத்து நான் பேசுறேன்னா மூல நட்சத்திரம், கேள்வோல நட்சத்திரம், மறைமுகமான விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். அடைப்பு திறப்புன்னு சொல்லுவாங்க. அடைப்பு மைய, திறப்பு மைய, இப்படி எல்லாம் பேசுவாங்க. அது உங்களுக்கு புதுசா தெரியும். உண்மையில ஒண்ணும் இல்லை. அது நம்ம என்னதான் இருந்தாலும் சர்வ சண்டாளமைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடூரமானது. அது வேற ஒன்றும் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆந்த கூடு, காக்கா கூடு. ஆந்த கூடு பாலனிஞ்ச கடற்கரை எடுப்பாங்க. காக்கா கூடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத எடுப்பாங்க. அதே நேரத்துல தூக்கணாங்குருவிக்கு ஒரு கூடு இருக்கு. அது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா உள்ள கூடு கட்டி மின்மினி பூச்சிகளை உள்ள வச்சுட்டு அது வெளிச்சத்தை பார்த்துட்டே இருக்கும் ராத்திரி. அந்த தூக்கணாங்குருவி கூடு தனியா தூங்கும்.
இதை மூணையும் சேர்த்து தான் அவங்க அந்த மைய செய்யறாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வேள்வி அப்படிங்கிறதுல நிறைய சக்தி உண்டு. அதுல அந்த கோபம் பழிக்காம போறதுக்கு ஒரு விஷயம் செய்வாங்க. எதிரி கோபம் பண்ணா அது அந்த தெய்வத்தை வரவிடான்னு சொல்லி ரோமம் வேணும், அதை பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் பயன்படுத்தினா எதிரி என்ன கோபம் பண்ணாலும் பழிக்காது. அந்த பழிக்காத ஒரு விஷயம்தான் விஜயாபதியில ஹோமகுண்ட கணபதினு வச்சிருப்பாங்க. இவங்க யாராவது சேட்டை பண்ணா அங்க போய் நம்ம கும்பிட்டு வந்தோம்னா அந்த ஹோமம் பண்ண முடியாதெல்லாம் பண்ண வச்சுக்கணும். மாந்திரியத்தை உடைக்கிறதுக்கும் வழி இருக்கு, மாந்திரியத்தை செய்யறதுக்கும் வழி இருக்கு. இன்று சோழி பிரசன்னத்தை பார்க்கிறோம். அந்த சோழி பிரசன்னத்துல கரெக்டா அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்துல சூழ்நிகள் நின்னுன்னு சொன்னா கண்டிப்பா அவருக்கு செய்வன இருக்கு, பில்லி சூரிய மாந்திரியம்னு சொல்லுவாங்க, சொல்லுவோம். ஆனால் அவங்கள்ட்ட எந்த ஸ்பாட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்க உடம்புல என்ன பிடிச்சிருக்கு, அவங்க வீட்டுல என்ன கெடுதல் நடந்திருக்கு. நாம் செய்த பாவ புண்ணியத்தின் மொத்த உருவமே ராகு. அவளே காளி, அவளே காலத்தின் சொருவினி. அம்மை சந்தோஷப்பட்டால் உலகம் சுபிச்சம், அம்மை கோபப்பட்டால் உலகம் சர்வ நாசம். அதுதான் கேரளால ஒரு மருந்து சொல்லுவாங்க, நீரும் மோரும். அது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். இங்க மஞ்சப்பொடியை போட்டு செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒண்ணும் இல்ல, தினை மாவு, தேன், முருகனுக்கு உண்டான பொருள்லாம் சேர்த்து அதுல பால், வாழைப்பழம், கொஞ்சம் நெய் எல்லாத்தையும் கலந்து அதுக்கு பேர் நீரும் மோரும்பாங்க. செய்வன் வச்சிருக்காங்கன்னு சொன்னா அதை கொண்டு போய் ராகு ஸ்தலத்துல வச்சு அதுக்கு ஒரு பிரீதி பண்ணா கண்டிப்பா அந்த ராகு அவங்களுக்கு ஒத்துழைக்காது. அப்ப ஒத்துழைக்க வைக்கவும் முடியும், ஒத்துழைக்காம இருக்கவும். ராகு தான் பிரம்மாண்டமான ராகு. பிரம்மா ஒரு மனிதனை போக்கஸ் பண்றது, பிரம்மாண்டமா பண்றது எல்லாமே ராகு தான். அப்ப ராகுவேதிகள் அமர்ந்த இடம் பால் சொல்லிட்டு பிரம்மாண்டம் சொல்றீங்களேன்னு கேட்பாங்க. உண்மையிலே நல்ல நேரத்தில் நல்ல திசையாக ராகு அமர்ந்து வந்தால் அவரை போல் பிரபலப்படுத்தக்கூடிய கிரகம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அப்ப காலசர்ப்ப தோஷத்தை தான் நீங்க எடுத்துக்கணும். இன்று பெரிய பெரிய ஆட்கள் பூராமே காலசர்ப்ப தோஷத்துலதான் இருக்காங்க. அது 33 வயதோட காலசர்ப்ப யோகமா மாறிடும். அதனாலதான் அவங்க உடம்புகள்ல நேச ஒழிக்கணும். இல்லைன்னா அவங்க குடும்பத்துல ஆண் பாரிசுகள் பெரும்பகுதி இல்லாம போயிடும். இதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அதை விட இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த காலசர்ப்ப தோஷத்துல பிறந்து அவர்கள் மிக பிரபலமாக வரும் பொழுது அவர்களுக்கு என்ன கிடைக்குது, தன்னை விட வயது கூடிய மனைவியாக அமைகின்றார். இது ஒரு பெரிய சாஸ்திரம். அது யாருமே கணக்கு போட்டு பார்க்க மாட்டாங்க. ஒரு மனிதனை பத்தி சொல்லும் போது தேவையெல்லாம் பேர் சொன்னோம்னா சிக்கல் வந்துடும். உங்களுக்கு நான் சொல்லித் தருவது என்னன்னா, அதர்வண வேதத்தை பத்தி நாங்க வகுப்படுத்தி கொடுத்தோம்னா, மாந்திரிய பயிற்சின்னு கொடுத்தோம்னா அது தர்மமான மாந்திரிய பயிற்சியா இருக்கணும். இப்ப உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் சொல்றேன். ஒரு பெண் அவங்களுடைய சூழ்நிலையால் சில சிரமங்களை சந்திக்கும் போது அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு வழி வேணும்னா செங்கத்தாலலாம் அந்த விளக்கண யாரையும் மயக்கப்படாது. அதே மாதிரி கேரளாவுக்குள்ள ஜலப்பிரசன்னம் பார்ப்பாங்க. ஒரு தட்டில சுப்பு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுக்குள்ள ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்குல நம்ம செய்யக்கூடிய அந்த விளக்கு எரிய விடுவாங்க. அந்த எரிய விடுற ஒரு லக்னத்துல எடுப்பாங்க. அது ஒரு நாள் 1.5 நாள் எரிஞ்சு அது முடிய போகும்போது படக்குன்னு அந்த விளக்கு உள்ள போய் குளிரும் போது ஒரு லக்னம் எடுப்பாங்க. அந்த லக்னத்துலதான் அந்த நட்சத்திரம் தான் அவருக்கு எதிரி இருப்பாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு எங்க போகணுங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. இப்ப ஒரு ஆயில நட்சத்திரத்துக்காரு அவருக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னா அவர் எங்க கொண்டு விடுவாங்க, சோழிங்கர் நரசிம்மர் கோயில் மெட்ராஸ் பக்கத்துல 1305 படி இருக்கு. அதுல ஞாயிற்றுக்கிழமை ஏறி இறங்கினார்னா கண்டிப்பா ஜெயிச்சிடாரு. அப்ப செய்யறதுக்கும் வழி இருக்கு, அதை தடுக்கிறதுக்கும் வழி இருக்கு. இன்னமும் அதர்வண வேதத்துல சொல்லுவாங்க, அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வித்தையும் பாத்தீங்கன்னா நவதானியத்தை வச்சு தரையில பரப்பிடுவாங்க. பரப்பிட்டு ஒரு கம்பியை கொண்டு போய் தேங்காய்க்குள்ள சொல்லுவாங்க. அதை அப்படியே சூடத்துல வாட்டிக்கிட்டே இருப்பாங்க. டம்மு ஒரு அடி அடிங்க, எவ்வளவு பெரிய பூட்டி இருக்க கம்பெனின்னு திறந்துவோம். அதுக்கு என்ன உபாசனா தெய்வம், அது ஏன் அப்படி செய்யுது, அது வராகி எடுத்துக்கலாம். ஓமாம் கிரீம் குரோம் ஏகி பரமேஸ்வரி சர்வஜனமே வசமான சுவாகா.
இதுல 30 பாடல் இருக்கு. அதுல எதிரியுடைய இறநிலை குரலை புடுங்கி தின்னுட்டு போன வரும் 24வது பாடல். அப்ப மாந்திரிகம் உண்டான்னு கேட்டா இப்ப வராகிய கும்புறேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. வராகியுடைய உட்புறங்கள் வராகி, சம்பத்காரி, பகலாமுகி, பார்த்தாளி தேவி, அஸ்வாரூரம், தரப்பட, யானைப்பட, குதிரைப்பட, அம்மை அங்க சேனாதிபதியாக சிறி சக்கரத்துக்குள்ள வர்றதுனால அது நிறைய விஷயம். கேரளால எப்பயுமே அம்மையைத்தான் ரொம்ப கும்பிடுவாங்க. அதுல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொட்டு வைக்கிறது. இந்த பொட்டுல நிறைய விஷயம், இந்த அம்பர் வச்சு பொம்பளை பிள்ளைய குங்குமம் வைப்பாங்க. அம்பர்னு ஒண்ணு இருக்கும், அதை தொட்டு அதை வச்சு வைப்பாங்க. அதுக்கு ஒரு வேலை செய்வாங்க. அதை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்பர் வைக்காம, இந்த அம்பரே வைக்காம எந்த ஒரு பூர்வ பிரேத பைசாவும் தட்டுப்படாம நமக்கு என்னதான் மாந்திரியம் செஞ்சாலும் பலிக்காம இருக்கிறதுக்கு ஒரு விஷயம். அது வேங்கை கட்டையில செய்வாங்க. நாட்டு வேங்கை, மலை வேங்கைன்னு இருக்கு, அந்த வேங்கை மரத்துல செய்வாங்க. அதை செஞ்சு அதை லேசா பொட்டு வச்சு குங்குமம் வச்சுக்கிட்டா என்ன மந்திரவாதம் பண்ணாலும் யார் பண்ணாலும் பலிக்காது. இதெல்லாம் நம்ம சராசரியா மனிதன் மண்பானையில வச்சு செய்வாங்க. ஆர்த்திக்கு சிறந்தனை மாத்துவாங்க. வேங்கை கட்டையில லேசான விஷயம் இல்ல. யார் யார் கர்மசாமி கோயிலு, காளி கோயிலு, அங்க செய்வனை செய்யறான், இங்க செய்வனை செய்யறான்னு சொன்னா சொல்லிக் கொடுப்பாரு. நான் செஞ்சு வச்ச பிறகு அது பக்கத்துல வராது. சில பேர் காதல சொல்லுதும்பாங்க, கர்ண எச்சினி சொல்லுதும்பாங்க, கர்ண பிசாசினி சொல்லுதுன்னு அவங்க, கர்ண பைரவர் சொல்லு. கர்ணம்னா என்ன? கண், காது, மூக்கு, செவி, வாய், இந்த 5 தான் கர்ணம். அப்ப இந்த கர்ண பைரவர் வச்சு என்ன செய்வாங்க? விலங்கு வெட்டி கொடின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கர்ண பைரவர் மந்திரத்தை சொல்லி கரெக்டா பாத்தீங்கன்னா அவரை கூட்டு வச்சோம்னா அதை கூட்டு தரணும். அந்த காலத்துல நிறைய வித்துகள் வச்சிருந்திருக்காங்க. அந்த கருணக்குடி, அந்த கருடனை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, கருடனுடைய கூட்டுல குஞ்சு பொறிச்சோன்னா ஒரு சின்ன கம்பியை போட்டு அதை பறக்க விடாம கம்பி போட்டு கட்டிடுவாங்க. அது பெருசாகி பறக்க போகும்போது அதால பறக்க முடியாது. தாய் பருவ திணறும். அப்ப அது போய் காட்டுல போய் ஒரு குச்சி எடுத்துட்டு வரும். அது கொண்டாந்து அந்த கம்பியில வைக்கும். கம்பி ஒடுங்கி போகும். அந்த கருடன் பறந்து போயிடும். அதுக்கு பேருதான் விலங்கு வெட்டி கொடி. அந்த விலங்கு கூட வெட்டி விட்டுரும். விலங்கு வெட்டி வேர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள். இந்த அற்புதத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா இந்த இதுல நிறைய பேசிக்கிட்டே போலாம். சர்ப்ப சம்பந்தப்பட்ட தோஷம், கருடக்கொடி, அதுல ஆகாச கருடன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் அப்படி பாம்பு மாதிரி சீறிக்கிட்டே இருக்கும். அதை மஞ்சள் நூல்ல சுத்தி வச்சிருப்பாங்க. சிலர் இந்த சர்ப்ப சம்பந்தப்பட்ட தோஷங்களுக்கு வரும்போது அதைத்தான் காயத்தில் அடைச்சு போட்டு விட்டுருவாங்க. அதுல ஆகசனம், வசியம், தம்பனம், மோகனம், மாரணம், உச்சாரணம், வேதனம், இப்படி அஷ்ட கர்மாக்கள் இருக்கு. இந்த அஷ்ட கர்மாவை பத்தி தெரிஞ்சவங்க வசியம்ங்கிறது சிவசே என்பதே வசி வசிதான் ஆகும். சிவசிவன் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வசி வசின்னு வரும். அப்ப செயின் பிளாக் மாதிரி தான், அது ஒரு வசிய தத்துவம் தான். ஆகர்ஷணம்ங்கிறது இழுப்புறது. அதுக்குதான் அந்த முத்திரை சட்டம் போடுவாங்க. அதுல விநாயகருடைய அங்குச முத்திரையை ரொம்ப பயன்படுத்துவாங்க, காதுக்கு மேல வச்சு. அதுல பிரதமை திதி எடுத்து பயன்படுத்துவாங்க. சரி, ஒருத்தர் முழு மாந்திரியர் ஆகணும்யா, நான் மாந்திரியவே படிச்சு மாந்திரியம் என்ன செய்வேன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா? அதன் பின்னால் அந்த சந்ததிகள் கஷ்டப்படுமே அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. ஆனா மாந்திரியம் படிச்சு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, மாந்திரியம் படிச்சு கெட்டவங்களும் இருக்காங்க. இதை ஏன் சொல்றேன்னா, மாந்திரிய படிப்பு என்பது ஒரு கலை. அதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தர, காட்டுக்குள்ள வாழ்றவங்க எட்டிக்காயை சாப்பிடுவாங்க. 64 பங்காக்கி ஒவ்வொன்னா ஒவ்வொரு நாள் குறைச்சி 63 கடைசியில் ஒரு முழு காயை சாப்பிடும் போது ஒரு வாழைத்தண்டை கொடுப்பாங்க. கடிச்சா வாழை மரம் ஃபுல்லா புழுவாயிரும் அந்த தண்டுக்குள்ள. அப்ப அவர் உடம்புல எவ்வளவு அந்த சக்தி இருக்கும். அப்ப பாம்பு கடிச்சா கூட பாம்பு செத்து போயிடும். அந்த அளவு. அதனால எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதார் வாழ்ந்தால் என்ன, எப்படி எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதார் வாழ்ந்தால் என்ன, இது ஒரு தத்துவம். எட்டி பழுத்தும் ஒண்ணும் புண்ணியம் இல்ல, கர்மம் செய்யாதவங்க வாழ்ந்தும் புண்ணியம் இல்ல. இதுதான் நமக்கு பெரியவங்க சொன்ன வாக்கு. இப்பவும் சொல்றேன், அந்த எட்டி மரம் தான் காஞ்சரங்கட்டைன்னு பயன்படுது. எந்த கோயில காஞ்சரங்கட்டையை வச்சுட்டாலும் சாமி கும்பிடுவோம். ஆனால் வேறவங்க அதை பயன்படுத்துறாங்க. அதுக்காண்டி நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த காஞ்சுரம் அப்படிங்கிறத காஞ்சுரை அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப எளிய தத்துவங்கள்ல நிறைய இருக்கு. இப்ப நீங்க ஒண்ணும் வேண்டாம், உங்க வீட்டுல ஒரு செய்யணும்னா பிடி சூனியம் மைமாந்திரம் எழுதிக்கிறீங்க. ஒரு தென்னை மரத்து குச்ச அதுல ஓலையில ஒண்ணு கிழிச்சு அதை வீட்டுக்கு தூக்குவதை பயன்படுத்துவாங்க, பெண்குமாரா பயன்படுத்துவாங்க. அதுல ஒரு சின்ன உங்க கையளவு சாணளவு எடுத்து ஒரு சுக்குல ஓரை எடுத்து தண்ணியில போட்டு அதுக்குள்ள போட்டு செம்புல போட்டு வைங்க. நிச்சயமா உங்களுடைய காரியம்
நீங்க நினைத்தவங்க அந்த ஊரை விட்டு காணி கொடுத்துருக்கோம். இதுதான் ஒரு பெரிய விஷயம். வசிய தத்துவம் சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, பள்ளிமுட்டை இருக்குவாருங்க, ஊருல பள்ளிமுட்டையை போட்டா அவங்களுடைய இணைவாடுகளே தப்பாம ஆகி போறான் சிலது. அதுக்கும் மாற்று என்ன செய்யறாங்க, அதுக்கு தான் அந்த பூசணிக்காயை சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். பூசணிக்காயை சாப்பிடுங்க, தப்பு வராது. இதான் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள போறோம். ஆனாலும் ஆசை யாரு விட்டது? ஆசை யாருமே விடல. ஒருத்தர் ஒரு ரசத்தை வெட்டி பார்க்குறாங்க, அது ரசமணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை விட்டு பார்ப்பேன்னு நினைக்கிறோம். இதுதான் மனிதனுடைய குணம். இப்பவும் சொல்றேன், ஒரு மனிதன் எதை தொடுகின்றானோ அது அவங்களுக்கு நல்லதா முடியணும். இப்ப சொல்லமான சாமி எடுத்துக்கீங்க, நிறைய இடங்கள்ல சொல்லமான சாமியா அப்படி செஞ்சிடும் இப்படி செஞ்சிருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது மயான தேவை ருத்ரம் தான். ஆனால் அவர் அப்படி செய்யக்கூடிய ஆள் அல்ல. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. தாய் என்ன சொல்லி கொடுக்குறாளோ பராசக்தி, அதை வச்சுதான் நம்ம வாழ்வோம். அப்ப கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த மாந்திரியம் சொல்றாங்க. உண்மையிலே மாந்திரியம் என்பது ஒரு அருமையான கலை. அந்த கலையை எப்ப நாம பயன்படுத்தணும், எப்ப நாம பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 5 விரல்ல இந்த விரலை வச்சு எல்லா விரலையும் தொட்டுடலாம், இந்த விரலையா தொட சொல்லுங்க, அதான் சேலஞ்ச் காட்டுறோம். அப்ப அதை உயர்த்தும் போது நமக்கு ஒரு ஆணவம் வருகின்றது. அரண்மனை வாசல் திறக்கின்றது, ஆணவம் அங்கே சிரிக்கின்றது. அப்ப அவரும் படிச்ச வேலையும் படிச்சுட்டா என்ன செய்வாங்க, நான் அதை செஞ்சிடுவேன் இதை செஞ்சிடுவேன், உங்களை அப்படி செஞ்சிடுவேன் அப்படி செஞ்சிடுவாங்க. அதுக்கு ஒரு இறைவனுடைய ஒத்துழைப்பு வேணும். அந்த இறைவனுடைய ஒத்துழைப்பு என்ன? ராகு. அதனுடைய காரணம் தான் சிம்ஹி. அந்த சிம்ஹி என்பது ராகுவின் மனைவி. ராகுவினுடைய மனைவின்னு சொல்றதை விட ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுக்கு பக்கத்துல யார் இருக்கா? நாக எஜ்ஜி. அந்த நாக எஜ்ஜி தான் வேலை செய்யும், ஆதிசேஷன் போய் எதையும் செய்யாது. அப்ப நாக எஜ்ஜி தான் காதலை சொல்லுது. அந்த காதுக்குள்ள சொல்லும் போது எனக்கு ஏதோ சொல்லுது, சாவ சொல்லுது, என்னை டெத் பண்ண சொல்லுது, தற்கொலை இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது அந்த அந்த நாக எச்சியை பிரயோகம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஆபத்து. அதை விட இந்த கேரளால தீபத்தை பார்த்து பேசுவாங்க, அது ஒரு கலை. அந்த தீபத்தை பார்த்து என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, பிறந்தவர்களுடைய உடலுக்கு ஈமக்கிரியை செய்யும் போது ஒரு பானையை தூக்கிட்டு வருவாங்க, 3 தடவை அருவாளை கொத்தி விடுவான், அந்த தண்ணி கீழே விடும். அந்த கலையத்தை தூக்கி டப்புன்னு அடிப்பாங்க ஒரு கல்லுல, அது மேல ஒரு தேங்காயை செதற்காய போடுவாங்க. போட்டோடனே இந்த பாடிக்கு தீ வச்சுட்டு வந்துருவாங்க. அப்படி வரும்போது இதை தெரிஞ்சு ரொம்ப ஓரம் தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க, அதை லக்கணம் பார்த்து கரெக்டா அந்த ஓரை எடுத்து அதுல இருக்க தேங்காய் சட்டை கூட பண்ணிட்டு வருவாங்க. ஒரு சாணத்துல பசுஞ்சாணத்துல வச்சு, அதுவும் எந்த சாணத்துல வைப்பாங்க, ஈனாத பசுங்கிடேரி. தப்பான வாக்கு சொல்லுவது எரும மாட்டுல ஈனாத பசுங்கிடேரி. நல்லா தெரிஞ்சுங்க, பசுங்கிடேரிங்கிறதுல வச்சு சொன்னான்னா நல்ல வாக்கு சொல்லுவாங்க. எருமைச்சாணி, கன்று போடாத எருமைச்சாணியை வச்சு அதுக்குள்ள அந்த ஓரை வச்சு அந்த சாம்பராணி தீபம் போட்டு காமிச்சா நீங்க சொல்லக்கூடிய எல்லா உருவங்களும் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த உருவம் தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் சில பேர் பாம்பா விட்ட காட்டுவாங்க. அது எப்படி? பச்சை தவளைன்னு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டு அதை தண்ணியில போட்டு எடுத்துட்டு அந்த எண்ணெயில கலந்துட்டாங்கன்னா நீங்க தீபம் போட்டா பாம்பு ஓடுற மாதிரியும் உங்களுக்கு கண்ணுக்கு. அதான் ஒரு பொருளை சேர்க்கும் போது அதுக்கு உண்டான ஆவாகனங்களும் வந்துடும். இப்ப ஸ்தம்பனம் பண்றாங்க, ஒருத்தர் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் ஸ்தம்பனம் பண்றாங்க, அது புதன். அது எது? குன்றிமணி தான். அதுதான் அந்த பிரசன்னத்துல குன்றிமணி வரும்போது குன்றிமணி பிரசன்னத்தை பார்த்தோம்னா ஸ்தம்பனம் எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லுவோம். அப்ப அந்த குன்றிமணியில ஒரு குன்றிமணி தான் இருக்கா? கருப்பு குண்டிமுத்து இருக்கு, வெள்ளை குண்டிமுத்து இருக்கு, கருப்பு சிவப்பு இருக்கு, ஆண் பெண் தத்துவம். பச்சை குன்றிமணி இருக்கு. உண்மையில வீட்டுல சங்கு புஷ்பம்னு ஒண்ணு வளர்க்குறீங்க, அதுதான் குண்டிமணியினுடைய உண்மையான ஒரு விஷயம். அந்த சங்கு புஷ்பத்தை யாருக்கு போடுறாங்க? சனி பகவானுக்கு தான் போடுறாங்க. அப்ப அந்த சங்கு புஷ்பத்தை சனி பகவானுக்கு போடும்போது செய்வினை மாந்திரியங்கள் குறையும். அதே சங்கு புஷ்பத்தை ஊதா கலர் இருக்கு, வெள்ளை கலர் இருக்கு, நிறைய கலர்ஸ் இருக்கு. அதுல அந்த பச்சை கலர் குண்டி புத்து கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். இப்ப எல்லாம் கலர்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. உண்மையான பச்சை குண்டிமணி வச்சிருந்தா ஒரு ஜல்லிக்கட்டு காலைக்கு போகும்போது அந்த காலத்துல அதை பயன்படுத்தினாங்க. கையில ஒரு தாயத்தை கட்டியிருப்பாங்க. அந்த தாயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னைக்கு வரையும் யாருக்குமே தெரியாது. உண்மையிலே சொல்றேன், ஒரு பச்சை கலர் குண்டிமுத்தை போட்டு ஒரு தாயத்தை கட்டிட்டாங்கன்னா நிச்சயமா ஜல்லிக்கட்டு காலைக்கு கையை காட்டான காலை நிற்கும், மேல விடாது. அவங்க சொன்னதை கேட்கும். அப்ப அதுக்கு தத்துவம் எவ்வளவு இருக்கு? என்னன்னு சொல்றேன்,
முற்காலத்துல ரொம்ப குட்டியான புத்தியில ஜெயிக்கிறதுக்காண்டி ஒரு ராஜதந்திரம் பண்ணுவாங்க. குள்ளநெறின்னு ஒண்ணு இருக்கும், சின்னதா தான் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன கொம்பு இருக்கும். ஆட்டை வைக்கணும்னு போய் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. அதை பிடிச்சோன்னா அது கீழே விழுந்துடும். அது அந்த மண்டையில இருந்து அந்த கொம்பு கீழே விழுந்துச்சுன்னா அதை எடுத்து உடம்புல எந்த பாகத்துல வைப்பாங்க? உண்மையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வலது இடத்துல இந்த ஜஸ்ட்ல இன்னைக்கு பேஸ் மேக்கர் வைக்கிற இடத்துலதான் அன்னைக்கு குள்ளநரி கொம்ப வச்சான். வச்சு தச்சிருவான், உள்ள வச்சு தச்சுட்டா அவனுக்கு தெரியாத கிருமிகள் வரையே கிடையாது. அதே இது எதிரியை கெடுக்கணும்னு நினைச்சா லெப்ட் சைட்ல ஆம்பளை பிள்ளை வச்சுக்குவாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு இடது பக்கமும் வலது பக்கம், ஆம்பளை பிள்ளைகள் வலது பக்கமும் வைப்பாங்க. இந்த குள்ளநரி கொம்பை வச்சு தச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா சொல்றேன், பல பேர் பல வித்தியை காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயங்கள். அதே மாதிரி இந்த முள்ளம்பண்ணி முள்ள எடுத்துக்கோங்க, அது எந்த வீட்டுல கொண்டு வச்சாலும் சண்டைக்காரர் இருக்கும். நீங்க இன்னைக்கு யாகத்துல போகக்கூடிய சீந்தல் கொடி, அது என்ன சண்டை கொடிதான் அதுக்கு பேரு. நீங்க வீட்டுல வச்சிருந்தா சண்டை வரும். பெரும்போது பாருங்க, அந்த சீந்தல் கொடியை யாருமே பயன்படுத்துறது ஆயிரத்தி ஓமத்துக்கு இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம். ஆனால் அது உண்மையான சண்டை கொடி. ஏன்ட ஒருத்தர் கொடுத்தாரு மலையில இருக்கும்போது, அவர் வீட்டுல வச்சு அவர் கணவன் மனைவியுமே சண்டை போட்ட பிறகுதான் எனக்கே நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு எப்பயுமே ஒரு குணம் அதை செஞ்சு பார்த்தணும்னு நினைப்பேன். அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அதர்வவேதத்துக்குள்ள ஸ்தம்பனம் ஒரு பெரிய விஷயம், யாரையும் நிறுத்திடும். அது எவ்வளவு பெரிய ஆளையும் உண்டு இல்லைன்னு ஆகி போடும். ஆனால் அந்த ஸ்தம்பனத்தை பிரிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். சுருக்கமா சொன்னா, சிலருக்கு கோர்ட் கேஸுகள்ல ஜட்ஜ்மெண்ட் வரும்போது நான் அந்த ஸ்தம்பனத்து மந்திரத்தை செஞ்சு குண்டு புத்த நாக்குள்ள போட்டுக்கிட சொல்லுவாங்க. அது உண்மையிலே பாய்சன் தான், முழுசா இருக்கு தண்ணியும் பாய்சன் இல்லை. அதனால அந்த நீதிபதியிட்ட பேசும்போது நாக்குக்கு மேல வச்சுக்கிடுவாங்க, அது கீழே நாக்கு கீழே வச்சுக்கிடுவாங்க. இப்படி எல்லாம் சம்பளங்கள் அந்த காலத்துல நீதி கேட்க போகும்போது, ராஜாக்கள்கிட்ட நீதி கேட்க போகும்போது அப்படியெல்லாம் விளையாட்டு காட்டி ஜெயிச்சவங்களாம் இருக்காங்க. இப்ப அதெல்லாம் யாரும் நம்புறாங்களா? நம்மளே இல்லை. சில விஷயங்கள் நம்மளை அறியாம நடக்குது. இப்ப ரசமணின்னு சொல்றாங்க, அதுல நாகமணி இருக்கு, போகமணி இருக்கு. நாகமணிங்கிறது என்ன? சர்ப்ப பாய் சீறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு கருமூத்த சாறு சேர்த்து ஒரு ரசம் கட்டுவாங்க. அதே மாதிரி சுருக்கமா சொன்னா போகமணின்னு இருக்கு, அதிக நேரம் வாழ்க்கையை அனுபவிக்கிறதான்னு செய்யறாங்க. எது செய்தாலும் ஒரு நியாயம் இருந்தா இறைவன் நம்ம கூட வருவான். நியாயம் இல்லைன்னா நம்ம கூட வரமாட்டான். நிறைய பேர் என்ன ஆத்திரப்படுறாங்கன்னா, நாம அதை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக ஒருத்தரை தூண்டி விடுவோம். அதை சொல்லுங்க, இது அதெல்லாம் உண்மைங்க. ஆனா அது உனக்கு படிக்கணும்னு விதி இருந்தா தான் படிக்கும். இல்லைன்னா நீ என்ன தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அது படிக்காது. அதுக்கு காரணம் என்ன? கர்ணன் மாற்றி சொல்லி அந்த இடத்துல போய் அந்த நாகாஸ்திரத்தை வாங்கினாலும் அங்க இரவு ஒரு முறைக்கு மேல் மறுமுறை உபயோகிக்க கூடாதுன்னு ஒரு வாக்கு வாங்குற மாதிரி சில பேர் அந்த மாதிரி வாக்கு தத்துவம். இந்த வாக்கு சொல்றவங்களுக்கு பாருங்க, அருள் வாக்கு சொல்றேன்பாங்க. அப்ப சொன்ன இல்லையா, அந்த ஓட்டை கொண்டாந்து உள்ள வச்சுட்டு சொன்னா அது வரவனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை விட இந்த காதல சொல்லுதுன்னு சொன்னாங்க பாருங்க, அது ரொம்ப கொடூரம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறந்தவர்களுடைய தற்கொலை பண்ணவங்களுடைய ஆன்மா புதைக்கப்பட்ட ஒரு 48 நிமிஷத்துக்குள்ள போய் அதுக்கு 4 பக்கம் சுத்தி எலுமிச்சம்பழம் வச்சு உள்ள புதைச்சி கொஞ்சம் பூவை போட்டு 4 பக்கம் சூடத்தை பொருத்தி கும்பிட்டு அது கால் மாட்டில் விழுந்து கும்பிட்டு அதை அவங்க உடம்பு கொண்டு அந்த உடம்புல இருந்து அது பேசும். அதுதான் சிலர் அருள்வாக்கை பத்தி ஒரு நாளும் தெய்வ சாநித்தியம் உள்ளவங்க அந்த வேலைக்கு போக மாட்டாங்க, அதை பத்தி சிந்திக்கவே மாட்டாங்க. இந்த எட்ஜினின்னு சொல்றாங்க, அது பசுமாடு கிடைகள் வரும்போது அது பின்னாடி வால் தரையில இழுத்துக்கிட்டே வர்ற பசுமாடை பார்க்கணும். பசுமாட்டுக்கு எல்லா பசுமாடும் வாழை இழுத்துக்கிட்டே வராது. அந்த வாழை இழுத்துக்கிட்டு வர்ற பசுமாடை பார்த்து, தரையில மட்டும் இழுத்துட்டு வர்ற பசுமாடை பார்த்து அதுல இருந்து கரெக்டா முனி வாழை வெட்டி எடுத்து எட்ஜினி பிரயோகம் பண்ணோம்னா எந்த எட்ஜினியா இருந்தாலும் வந்துடும். 64 எட்ஜினில இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆத்ம தத்துவமா நான் சொல்றதுக்கு காரணமே, பெரிய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. ஒண்ணும் இல்ல, மனிதன் பேசிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு சண்டை வருது. ஒரு பூனையினுடைய முகத்துல உள்ள முடியையும் எலியினுடைய முகத்தில் உள்ள ஒரு ஒளியை எடுத்து ஒரு சின்ன பேப்பர்ல இதை மடிச்சு பேர் எழுதி வைங்க, பேச மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு தத்துவத்தினுடைய விதி. அதான் நம்ம யோனி பொருத்தத்துல பார்க்கும்போது பார்ப்போம், யோனி சரியில்லைப்பா ஜோசியத்துல, இதை போய் எப்படி சேர்க்கிறீங்க? அப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு நிறைவேறுது. இதை விட என்ன சொல்றேன், தலைச்சன் பிள்ளை பை எடுத்து போடுறாங்க, கரு கட்டி அதை கொண்டு வருவாங்க. அதை பயன்படுத்தி மனிதனை என்னென்னமோ செய்யறாங்க, துன்பம் கொடுக்குறாங்க, நிறந்த ஆன்மாக்களை பேச வைக்கிறாங்க. அது என்ன? பூவரச மரத்தினுடைய பலகை. அந்த பலகையில
ஒரு விளக்கத்தை தடவிட்டு நீங்க அதுக்கு சில மந்திர பிரயோகம் பண்ணிட்டு ₹1 வச்சு நகட்டிட்டே வந்தீங்கன்னா அது அப்படியே உங்க கை நகலும். அது பூவரச மரத்துல உள்ள பலகை. இப்ப சோழி பிரசன்னம் பாக்குறதுக்கு பலாமரத்து பலகை, நாட்டு பலாமரத்து பலகை. இறந்த ஆன்மாக்களை பற்றி பாக்குறதுக்கு புளிய மரத்து பலகை. எப்பயுமே இறந்த ஆன்மாக்களை பெரும்பகுதி பாருங்க புளிய மரம். கசாப்பு கடையில போய் பாருங்க, மட்டன் வெட்டுகின்ற கட்டை புளிய மரத்து கட்டையை வச்சுதான் வெட்ட முடியும். அதிலே வேட்டி செய்வாங்க, சாயம் இறக்குவாங்க, வேட்டி செய்வாங்க, அதையே கட்டுவாங்க. அந்த புளியமுத்திலே பார்ப்பாங்க. இந்த புளியமுத்தை வச்சு பார்க்கும்போது அந்த நடுமரத்தை எடுத்து கடைசியில அதுலதான் ஹோமம் பண்ணி அந்த இறந்தவங்களுடைய ஆன்மாவை தூக்கி உள்ள எரிப்பாங்க. இதெல்லாம் என்னதான் செய்தாலும் ஊன் நடை அரசு துயில் சாவுன்னு சொன்னாலும் எத்தனை மணி நேரங்கள் எத்தனை பிரயோகம் பண்ணாலும் மனுஷன் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இதுவரை நாம வைக்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் அஞ்சன மைன்னு சொல்லுவாங்க. அஞ்சன மை போட்டு பார்த்தாங்கம்பாங்க. அஞ்சனம்ங்கிறது காயத்துல ஐங்காயம்னு ஒண்ணு இருக்கு. 5 வகையான காயங்களை போட்டு அதை சட்டியில புடம் போட்டு எரு போட்டு வச்சு எடுத்தோம்னா அதை நெத்தியில வச்சோம்னா ஐங்காயம் பஞ்சபூதங்களையும் கட்டி நிப்பாட்டும். இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா டெவில் இன்னைக்கு யாரை எடுத்துக்கோங்க, டெவில் மாதிரியே அவன் நடுவுல தெரிஞ்சுக்கலாம் இவன் மனிதனா மனிதன் இல்லாத ஒரு விஷயமா நல்லா தெரிஞ்சு. கால் பாதம் அப்படியே தரையில படாம அப்படியே நடக்கிறானா இவன் ஒரு டெவில் வச்சு கும்பிடுறான். சில விஷயங்களை அழகா சொல்லிடுவாங்க. இப்ப ஒரு குழந்தை, ஆண் குழந்தை இறந்து போகுது, மூத்த குழந்தைகள் இறந்து போகுதுன்னா அதை வீட்டுல புதைப்பாங்க. முந்தி அந்த புதைச்ச வீட்டுல ஒரு தலைமுறை நல்லா இருக்கு, ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் சரியில்லை. அதுக்குதான் என்ன செய்வாங்கன்னா இறந்த குழந்தைகளை பிறக்கும் போது இப்ப வசதி இருக்கவங்க ஊசியை வச்சு குத்தி போடுறாங்க. அந்த காலத்துல வேறு வசதி, கருவேலை முள்ள எடுத்து காதுல 2 குத்திட்டு உள்ள புதைச்சுக்குவாங்க. அது ஒரு வழியா இருந்துச்சு. அது எதுக்குன்னா போரப்படுத்திட்டா அது பறிக்காது. கவச்சன் பிள்ளையினுடைய தொப்புள் கொடியை வச்சு சாமி ஆடுறவங்களா இருக்காங்க. அதை எடுத்து அதுக்கு சில வேலைகள் செஞ்சு வெள்ளியில காப்பு மாதிரி போட்டு அதை வச்சுட்டு உடுக்கடிச்சு சொல்லுவாங்க. அதுல ரொம்ப குடியா இருப்பாங்க. உடுக்குல சாமி வரணும் அப்படின்னு நினைச்சு கும்பிடுறவங்க. என்னதான் செய்தாலும் இறைவனுடைய திருநாமங்கள், இறைவனுடைய பணிகள், எங்களுடைய இந்த தீபத்தை பத்தி சொல்றாங்க. தீப எண்ணெய்கள்லாம் கரெக்டா கலந்து அந்த தீபத்தை நாங்களே உருவாக்கி கொடுக்கும் போது பலருடைய கடன் அடையுது, தங்க பொருள்கள் எல்லாம் திரும்புது, கடன் இல்லாம வசதியா இருக்காங்க. இதுல தீப எண்ணெயில ஒரு மார்க்கம் இருக்கு, கடன் நிவாரண மார்க்கம். அதுல குலதெய்வ குற்றம் நீங்கிறது. இப்படி எண்ணெய்கள் நிறைய இருக்கு. கேரளாவை போய் பார்த்தா மரவட்டி எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே தென்னை மரக்குடி எண்ணெய்ன்னு வந்துச்சு. கேரளால தெரியாத தேங்காய் எண்ணெய் வெளிச்ச எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. முட்டையை போய் மொட்டைன்னு சொல்லுவாங்க, பப்படம் சொல்லுவாங்க. எல்லாம் எழுத்துக்கள் தான். ஆனால் அந்த கிரந்தத்துல அவங்கள மாதிரி ஒரு தெளிவானவங்க யாரையும் பார்க்கல. இருந்தாலும் நான் நம்ம தேசத்துல படிச்சதுனால ஒன்று சொல்லுகின்றேன், கருப்பு குன்றிமணிக்கு உள்ள ஒரு உபாதனை யாருக்கும் கிடையாது. சனி பகவான் தொல்லையாக இருந்தாலும் அவர் பேரை கொடுக்கக்கூடிய கேதுவனுடைய தொல்லையாக இருந்தாலும் கேதுவா இருந்தா கருப்பு கொள்ள வச்சு புளிக்கட்டி தீபம் போடும் கேரளா பாதத்துல சொன்னா. அதே நேரத்துல விநாயகருக்கு கரும்பு குங்குமத்துல தீபம் போடுவாங்க. அதுக்கு சில எண்ணங்களை சேர்ந்து இதெல்லாம் அந்த மாந்திரிய தன்மையை நிறுத்துவதற்கும் மாந்திரியத்தை கவர்வதற்கும் உள்ள சில விஷயங்கள். இன்னும் சொல்ல போனா அசி எந்திரம், ஆகாசன எந்திரம், எல்லா எந்திரமும் பயன்படுத்துறாங்க. சாஸ்திர சக்கரவர்த்தி சகாதேவனே நாள் குறிச்சு கொடுத்தாலும் இறைவன் அந்த இடத்துல ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால நம்ம என்னதான் படித்தாலும் என்னதான் எழுதினாலும் நம்ம புஸ்தகங்களை தொடர்ந்து போட்டாலும் இந்த மாதிரி சில விஷயங்களை இந்த சேனல் வாயிலா உங்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா கொடுத்துருக்கோம். இதில் தொடர்பு கொண்டு நம்பரும் கொடுப்பாங்க. அதுல தொடர்பு கொண்டு நிச்சயமா நீங்க எல்லாத்தையும் முடிச்சு எங்களிடம் படிப்பதற்கோ, நாங்க இளநிலை பேசிக் அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுக்குறோம். அதுபோக சிறப்பு வகுப்புகள் சோழி பிரசன்னத்தை பத்தி, குண்டிமணி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், இது போக புளியமுத்து பிரசன்னம், நிறைய கடல்சார் பிரசன்னம். கடல்சார் பிரசன்னம் லேசான விஷயம் இல்லை. கடல் தாண்டி போகலாமா போகக்கூடாதா, கடல் தாண்டி போகும்போது நமக்கு என்ன கிரகம் வேலை செய்யணும், அது என்ன கிரகத்துல இருக்கணும். இப்ப ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சந்திராசனம் ஒரு நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரமா இருந்தா
கண்டிப்பா பாருங்க, அவர் பிளைட்ல இருந்து அந்த இறங்கினாலும் அடுத்த இடம் வெளிநாட்டுக்கு போக மாட்டார். இதெல்லாம் ஒரு சூட்சுமம். அப்ப கடலுக்குள்ள போலாமா? அவங்க என்ன செய்யறாங்க? நைட்டு 3 மணிக்கு மேலதான் கடல்ல இருந்து கிளம்புறாங்க. கடலுக்கு கிளப்புறாங்க. 25 லிட்டர் 27 லிட்டர் பெட்ரோல் அடிக்கும் போது டீசல் அடிக்கும் போது கணக்கு பார்த்து அடிக்கிறாங்க. அவங்க சகுனம் பாக்குறாங்க. அந்த கடல் தெய்வத்தை கும்பிடுறாங்க. அந்த கடலை எந்த வசத்தை போட்டை உள்ள தள்ளுறதுன்னு பாக்குறாங்க. அதிகமா மீன் கிடைக்கல அப்படின்னு சொன்னா பாடு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த பாடு கிடைக்கலன்னா அதுக்கு என்ன செய்யறாங்க? சுருக்கமா சொன்னா இந்த கடல் மீன் கிடைக்கிறதுக்கு நிறைய அஞ்சனங்களை பயன்படுத்துறாங்க. அதை வச்சுட்டு போனா சிறப்பான நிலையில மீன் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மறைபொருளா இருந்தாலும் சொல்லிக் கொடுப்பதும் சற்று மறைபொருளாகத்தான் இருக்கணும். இது கடல்சார் பிரசனம். நான் சொல்ற ஆத்மா பிரசனங்கிறது பிறந்த ஆத்மாவை அப்படி பேச விடுவாங்க. அந்த ஆத்மா பிரசனம் எப்படின்னா வந்து உட்கார்ந்தோன்னே உங்க வீட்டுல எல்லாரும் இறந்தாங்களா? ஆமையா. இன்னென்ன சம்பவம் நடந்தா அப்படிலாம் கேட்பாங்க. அது ஆத்மா பிரசன்னம். தேவதா பிரசன்னங்கிறது கோயிலுக்கு பார்க்கணும். தெய்வங்கள் என்ன சாநித்தியத்துல இருக்கு, வீட்டுல இருக்கா இல்லையா, குலதெய்வம் இருக்கா இல்லையா. ஏன்னா சில பேருக்கு ஆம்பளை பிள்ளைகளே குலதெய்வம் போயிடும். அதனால இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு நாங்க தெரிவித்து கொண்டு இந்த வகுப்புகள் படிக்கவோ, எங்களுடைய புத்தகங்கள் ஜோதிஷ அமிர்த கலசத்தை படித்தாலும் சரி, அதுக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகம் ஆன்லைன்லயும் பார்த்து கொடுக்குறோம், நேரடியா வந்து பாக்குறாங்க. அது போக பிரசன்னம் பாக்குறாங்க, படிக்கிறவங்க படிக்கிறாங்க. இந்த மாதிரி கடையில் இந்த 2/2/2025 அன்னைக்கு வெற்றிலை பிரசன்னம் பாக்குறோம். வெற்றிலை பிரசன்னம் அருமையான பிரசன்னம். இன்னைக்கு கூட சொல்லி கொடுத்தேன். அந்த வெற்றிலை பிரசன்னத்துல கைரேகை இருக்குங்கிறதுல யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ரேகைக்கும் அந்த வெற்றிலைக்கு ஒரு தொடர்பு இருக்கும். அந்த மாதிரி வெத்தலை பிரசன்னத்துல 12 வெத்தலை பகல்ல எப்படி செய்யறது, அந்த வெத்தலை பிரசன்னம், கோழி பிரசன்னம், இப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் படிக்க விரும்புவவர்களும் சரி, தெய்வங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் சரி, நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு குருவோட தயவாலதான் வாழ்றோம். அதனால அந்த குருவனுடைய அனுக்கிரகத்தால், அந்த தெய்வங்களுடைய அனுக்கிரகத்தால், அதுலயே எது உபாசனா தெய்வம்னு பிரிச்சு கொடுப்போம். ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா சொல்லி கொடுத்து அதுல உபாசனா தெய்வம் எடுத்து கொடுத்து அதுக்கு உண்டான மந்திரத்தை கொடுத்து அதை வச்சு நீங்க பூஜை பண்ணும்போது உங்க உடம்புல எப்படி டச் பண்ணும், அதுக்கு திதி என்ன, கர்ணம் என்ன, நிறைய சொல்லி கொடுக்குறோம். அதனால நீங்க எல்லாம் கலந்து கொள்ளணும். என்னைய பொறுத்தவரையில இந்த உலகத்துல நம்ம படிச்சதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது என் அன்பான வேண்டுகோள். அதை நான் நல்லாவே சொல்லிக் கொடுக்குறோம். நிறைய 12,000 மாணவர்களை உருவாக்கியிருக்கோம். இன்னும் உங்களையும் உருவாக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். சேர விரும்புபவர்கள் தொடர்பு கொண்டு எங்களை அணுகி மீண்டும் மீண்டும் உங்களை இந்த சேனல் வாயிலாக நாங்கள் சந்திக்க விரும்புகிறோம். அதனால இதுல விளம்பரங்கள் கொடுப்பதற்கோ செய்வதற்கோ இப்போ எல்லாருக்கும் யாருக்கு என்ன மனது தோணுதோ இந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் என்ற கால்பார் பண்ணி நீங்க தொடர்ந்து ஆதரவு தரும்படி நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.